ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னா, ஒரு சூப்பரான ஆக்ஷன் படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுவும் கொரியன் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன படம். ஸோ ஒன்லைனர் என்னன்னா, நார்த் கொரியாவை சேர்ந்த நம்ம ஹீரோ வந்து சவுத் கொரியாவுக்கு வந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட்டாக இங்கே வேவ் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ எதுக்கு பண்ணுறான், ஏன் பண்ணுறான் அப்படின்றத கொஞ்சம் சூப்பராக சொன்ன படம் தான் 2013 ரிலீஸ் ஆன கமிட்மெண்ட். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவை காமிக்கிறாங்க. அதில் ஒருத்தரை காமிக்கிறாங்க, இவர் ஒரு ஏஜென்ட், அதுவும் ஸ்பையாக அந்த சவுத் கொரியாவில் இருக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் நார்த் கொரியாவை சேர்ந்தவர். ஸோ ஒரு பாட்டி கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த பாட்டியும் நார்த் கொரியாவை சேர்ந்த ஏஜென்ட் தான். ஸோ அவர்கிட்ட, பாட்டிமா வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் இனிமேல் என்னுடைய ஃபேமிலியை பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் சீக்கிரமாக நார்த் கொரியாவுக்கு வந்து சேருங்க, சரியா, உங்கள் வேலை முடிஞ்சதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஹார்பருக்கு போகும்போது யாரோ இவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. உடனே இந்த ஏஜென்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்து பயந்து முன்னாடி போகும்போது திடீர்னு நிறைய பேர் வந்து இவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா சவுத் கொரியாவை சேர்ந்த போலீஸ் எல்லாருமே வந்து இவரை ரவுண்டு கட்டி பிடிச்சிடுறாங்க. ஸோ யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க போல. ஸோ இந்த ஏஜென்ட்டும் பயத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் பைக்குள்ள அந்த ஃபேமிலி ஃபோட்டோ வச்சிருப்பார் இல்லையா, அதை பார்த்துடலாம் அப்படின்னு வெளியில் எடுக்கும்போது ஒரு போலீஸ் வந்து இவன் கண்ணை தான் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அவர் அப்படியே கீழே விழ அந்த ஃபோட்டோவும் அப்படியே கீழே கிடக்குது. அதில் இவருக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருக்கிற மாதிரி காமிச்சு சீனையும் கட் பண்றாங்க. இப்போ அடுத்த சீன்ல நார்த் கொரியாவை காமிக்கிறாங்க. நார்த் கொரியால ஒரு பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கேர்னல் இருக்கிறாரு. அவரு நேரா எங்க வராருன்னா, இப்போ ஒரு ஏஜென்ட் செத்து போயிருப்பார்ல, அவருடைய பையனை தான் மீட் பண்ண வராரு. ஸோ பையனை பிடிச்சி வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி இந்த நாட்டுல இருந்து சவுத் கொரியாவுக்கு ஏஜென்ட்டா அனுப்புறவங்களுடைய ஃபேமிலியை இங்க வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க போல. ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் அவர் மாறிடக்கூடாது இல்லையா, அதனால இந்த மாதிரி அவருடைய பையன் கிட்ட வந்து, இந்த மாதிரி உன்னுடைய அப்பா எங்களுக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. ஸோ அவர் முடிக்க வேண்டிய வேலை இன்னுமே கொஞ்சம் பாக்கி இருக்குது. ஸோ அதை நீ முடிச்சாதான் உன்னுடைய தங்கச்சியும் நான் விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ இவன் தான் அந்த படத்தோடைய ஹீரோ. ஸோ ஹீரோக்கு இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல. அவனுடைய மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா காயமா இருக்குது. என்னன்னா இந்த பேஸ்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க போல. அது போக அந்த கர்னல் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீ மட்டும் போய் அந்த சவுத் கொரியால கொஞ்சம் வேலைகளை முடிச்சேன்னா உன்னுடைய தங்கச்சியை நான் ஃப்ரீயா விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் வெளியில போய் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ இதை கேட்டதுமே ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ஓகே, தங்கச்சியோடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதை நம்ம பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஓகே சொல்லிட்டான். இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு சவுத் கொரியாவை காமிக்கிறாங்க. இங்க ஒரு கில்லர் பாத்தீங்கன்னா பல்லு புடுங்க டாக்டர் கிட்ட வந்த ஒருத்தனை கொடூரமா கண்ணை வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்றான். அதுக்கப்புறமா அந்த கில்லர் லிஃப்ட்ல போய் ஏறான். அந்த இடத்துலயும் ஒருத்தன் நிக்கிறான். அவன் கிட்ட, நீயும் யூனிட் 8 சேர்ந்த ஆளு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கொலை பண்றான். அதுக்கப்புறம் மூணாவதா ஒருத்தனையும் கொலை பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஏன் இவன் இப்படி கொலை பண்றான்னு தெரியல. இப்போ அடுத்த நாள் இந்த கொலை நடந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதுலயும் இந்த போலீஸ் இருக்கான் இல்லையா, அவன் செத்தவங்களை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி அவனுடைய ஹையர் ஆஃபீஸர் கிட்ட என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நேற்று 3 பேரை ஒருத்தன் கொலை பண்ணி இருக்கிறான். அந்த 3 பேரும் யாருன்றத நாங்கள் விசாரிச்சு பார்த்ததுல 3 பேருமே நார்த் கொரியாவை சேர்ந்தவங்க. அவங்க ஸ்பையா தான் இங்க வந்திருக்கிறாங்க. அது போக சிசிடிவில நாங்கள் கொலை பண்ணவனையும் பார்த்தோம். கண்டிப்பா இவனும் நார்த் கொரியாவை சேர்ந்தவன் தான் இருக்கணும். ஸோ நார்த் கொரியாலேயே 2 யூனிட் இருக்காங்க, நம்பர் 8 அதுக்கப்புறம் நம்பர் 35. இந்த கொலை பண்ணப்பட்டவங்கலாம் நம்பர் 8 சேர்ந்தவங்க. அதுவும் இவங்களை கொலை பண்ணவன் நம்பர் 35 சேர்ந்தவனா இருக்கணும். ஏன்னா அந்த நார்த் கொரியாலேயே 2 அரசியல் நடந்துட்டு இருக்குது. இப்போ அரசியல்ல இருந்தவங்க தான் நம்பர் 8 யூனிட் சேர்ந்தவங்க. ஸோ அவங்களுடைய ஆட்களை கொலை பண்றதுக்காக தான் இந்த நம்பர் 45 வந்து இங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ சீக்கிரமா அவனை நாங்கள் கண்டுபிடிச்சிடறோம் சார் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நார்த் கொரியால இருந்து அப்படியே சவுத் கொரியாவுக்கு அகதியா வந்து ஜாயின் பண்றான். ஸோ இவன் மேல சந்தேகம் வராதபடி நிறைய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அப்போ யாருக்காவது தத்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வாலண்டியரா நம்ம ஹீரோ வந்து தத்தெடுத்துக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களும் நார்த் கொரியாவை சேர்ந்த ஏஜென்ட் போல. ஸோ அதாவது இந்த நார்த் கொரியாவை சேர்ந்த ஏஜென்ட் வந்து இந்த சவுத் கொரியால அங்கங்க பிரிஞ்சு இருப்பாங்க போல. ஸோ அதுல ஒரு 2 பேர் தான் இவங்க. இவங்களுக்கு என்ன வேலைன்னா, இந்த நார்த் கொரியால கருப்பு பணம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இங்க வர வச்சு இங்க அதை எப்படியோ ஒயிட் மணியா மாத்தி அதை ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு மொத்தமா ஒரு அமௌண்ட் வந்ததுமே அதை நார்த் கொரியாவுக்கு அவங்களுடைய ஆளுங்களுக்கு அனுப்புறது தான் இந்த ஏஜென்ட்டோடைய வேலை. அது போக நம்ம ஹீரோ பத்தியும் தெரிய வந்திருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோவையும் தத்தெடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா அங்கே வந்துட்டான். இனிமேல் அடுத்தது வேலை தானே. ஆனா வேலை என்னது, யார் கொடுப்பா அப்படின்றது இது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஒரு கொரியர் மாதிரி ஒரு இதுல வரும். அதுல தான் நம்ம ஹீரோக்கு என்ன வேலை செய்யணுன்ற மாதிரியும் இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணா இப்போ இங்க புது ஸ்கூலுக்கு போய் ஆகணும் இல்லையா. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு 20 வயசு தான் ஆகும். அதனால இங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்றான். அப்போ கிளாஸ்ல ஒரு பொண்ணு பக்கத்துல மட்டும்தான் சீட் இருக்கும். அதனால அந்த பொண்ணு பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். ஆனா அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா உருன்னு
இருக்கிறா, யாருக்கிட்டயுமே பேச மாட்டா. இப்போ அப்படியே இன்ட்ரோலாம் வருது. அந்த டைம்ல ஸ்கூல்லயே கொஞ்சம் ரவுடி பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட வந்து வம்பு இழுக்கிறாங்க. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க போல. ஸோ வந்து என்னம்மா இன்னைக்கு எப்படி இருக்க, அப்புறம் வா நம்ம டேட்டிங் போலாமா அப்படின்ற மாதிரி அந்த ரவுடி பையன் அந்த பொண்ணை வம்பு இழுத்துட்டே இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கிறான், நமக்கு எதுக்கு வம்புன்ற மாதிரி. ஆனா அவனுங்க சும்மா இல்லாம நம்ம ஹீரோவை பார்த்தோம், என்னடா தம்பி புதுசா அந்த கிளாஸ்க்கு வந்திருக்கிற போல அப்படின்னு மேல கையை போட ஹீரோ வந்து கையை வந்து தள்ளி விடுறான். ஹீரோக்கு வந்து இது பிடிக்காது போல. அவ்வளவுதான். இதனால அந்த ரவுடி பையனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. ஹீரோவை ஸ்கூல் மாடிக்கு கூட்டிட்டு வந்து என்னையே அசிங்கப்படுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒரு அடி அடிக்கிறான். அது போக ஹீரோ கிட்ட ஒரு போட்டோ இருக்கும், அதாவது அவனுடைய அப்பா அவனுடைய தங்கச்சி கூட இருக்கிறது. ஸோ அந்த போட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அப்படியே பயங்கர கோவம் வருது. ஏன்னா இவன் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருப்பான், இவன் நினைச்சா இங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சிடலாம். அதனால அப்படியே பயங்கர கோவத்துல பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா டீச்சர் அங்க வந்துட்டாங்க. டேய் திமிரு பிடிச்ச பசங்களா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா கீழே போங்கடா அப்படின்ற மாதிரி நல்ல வேலைக்கா இந்த ரவுடி பசங்களை காப்பாத்தி விட்டுறாங்க ஹீரோ கிட்ட இருந்து. ஸோ நம்ம ஹீரோவும் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கிளாஸ் ரூம்ல அமைதியா உட்காந்துட்டு இருந்தால, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு ரூம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு வந்து பார்த்தா அது வந்து டான்ஸ் கிளாஸ் போல. இந்த பொண்ணுக்கு இதுல சேரணும்னு ரொம்பவே ஆசை, இருந்தாலும் சேர முடியாம இருந்திருக்கும். நம்ம ஹீரோ இங்க வந்து பார்த்ததுமே அந்த பொண்ணு அப்படியே பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறா. இப்போ கட் பண்ணா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கொலைகாரனை காமிச்சாங்க இல்லையா, அந்த கொலைகாரன் தான் காமிக்கிறாங்க. அவன் மறுபடியும் ஒருத்தனை கொலை பண்ண துரத்திட்டு இருக்கிறான். இவனு பாத்தீங்கன்னா பயத்துல ஓடி ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று ஒரு நம்பருக்காக கால் பண்றான். ஸோ இது யார் நம்பர்னா நம்ம ஹீரோ வந்து தத்தெடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நம்பர் தான். ஸோ அவங்க வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க போல. ஸோ அவங்களுக்கு கால் பண்ண ஆனா ரிங்கு போகுது, யாருமே அட்டன் பண்ணல. அதுக்குள்ள அந்த கொலைகாரன் இவனையும் கண்டுபிடிச்சு கண்ணை வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பார்சலும் வருது. ஸோ என்ன பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து ஒரு போனும் பக்கத்துலேயே ஒரு 3 போட்டோவும் இருக்குது. ஸோ இந்த 3 போட்டோ எதுனா ஸ்டார்டிங் சீன்ல அந்த கில்லர் 3 பேரை கொலை பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அந்த போட்டோ தான். ஸோ அந்த டைம்ல ஒரு காலும் வருது, யாருன்னு பார்த்தா அந்த கேனல் தான். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு ஏஜென்ட், அதுவும் செக்ஷன் 45 சேர்ந்த ஏஜென்ட் வந்து சவுத் கொரியால இருந்துக்கிட்டு நம்ம யூனிட்டை சேர்ந்த எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ உனக்கு என்ன வேலைனா நீ அவனை கண்டுபிடிச்சு கொலை பண்ணணும், உனக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஏன்னா நம்மளுடைய ஆளுங்களும் அங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நீ பேசி இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிக்கோ, ஆனா அவனை தான் நீ கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே பண்ணி தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்களுடைய ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள போய் மீட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணி கடைசியா பார்த்தா ஒரு கன்னையும் ரெடி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இப்போ அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க வேண்டியது தானே. அதனால என்ன பண்றான்னா அந்த கொலைகாரனுக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தனை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட போய் விசாரிக்கிறான். அவன் என்னன்னா நம்ம ஹீரோ சாதாரணமா எடை போட்டான் போல, சொல்ல முடியாதுன்னு சொல்ல ஹீரோ வந்து அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். ஸோ ஹீரோக்கு வந்து பயங்கரமா சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, அதனால அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு ஒழுங்கா உண்மையை சொல்லல அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டவும் அவனும் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கொலைகாரனை பத்தி தெரியாது, அவன் நம்பர் 45 சேர்ந்தவன் தான், அதனால அவன் கூட டச்ல இருக்கிற ஒரு கறிக்கடைக்காரனா எனக்கு தெரியும், ஸோ நீ அவனை போய் மீட் பண்ணா உனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் அவனுடைய அட்ரஸ் வாங்கிட்டு இவனையும் போட்டு தள்ளிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கறிக்கடைக்காரனை போய் மீட் பண்றான். ஸோ அவனையும் மிரட்டி இந்த கொலைகாரனை பத்தி கேட்க அவனும் பயந்து போய் கொலைகாரனுடைய கார் நம்பரை மட்டும் கொடுக்குறான், எனக்கு இது மட்டும் தான் தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோ அசந்த கேப்ல ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ சும்மா இருப்பானா, அவனையும் அடிச்சு அப்படியே கொலை பண்ணிட்டான். இவன் அடுத்தது வில்லனுடைய கார் இருக்கிற இடத்துக்கு வந்து வில்லனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கொலைகார வில்லனும் பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து போக ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ஒரு பைக்ல கன் எடுத்துட்டு அந்த காரை ஃபாலோ பண்றான். ஒரு கட்டத்துல கார் வந்து ஒரு சிக்னல்ல நிக்குது. நம்ம ஹீரோவும் சைட்ல போய் நின்னுட்டு இவனுக்கான வேலை என்னது, இந்த கொலைகாரனை கொலை பண்றது தானே, அதனால கன்னை எடுத்து அப்படியே வேகமா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ல அந்த கொலைகாரன் தப்பிச்சு வண்டி எடுத்துட்டு அப்படியே வேகமா போகும்போது ஒரு இடத்துல மோதிடுது. ஸோ இதனால கிரௌடும் வர ஆரம்பிச்சிருது. சரி ஓகே இப்போ நீ தப்பிச்சிட்ட, ஆனா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து நடந்து போக இந்த கொலைகாரனும் நமக்கே அவன் டஃப் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா பாக்குறான். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. வழக்கம் போல இந்த ரவுடி பசங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அமைதியா இருப்பாள்ல அந்த பொண்ணை தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து என்னடி எங்க கூட எல்லாம் டேட்டிங் வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய சட்டையெல்லாம் அப்படியே பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தம் வந்து நம்ம ஹீரோக்கு வெளியில கேட்டுரும். அதனால என்ன பண்றான்னா அப்படியே உள்ள வரான், இருந்த கோவத்தை எல்லாத்தையுமே அவங்க எல்லாரும் மேலேயும் காட்டுறான். ஸோ எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான். ஸோ இப்போ தான் இவங்களுக்கு நம்ம ஹீரோ பத்தியே தெரிய வருது, இனிமேல் ஹீரோ கிட்ட வச்சுக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருப்பா, இனிமேல் உன் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு தலை தெரிச்சு ஓடிடுறாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ வந்து அந்த அமைதியான பொண்ணை தேடி பார்க்குறான். ஆனால் அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து வரல. ஏன்னா நேற்று வந்து அந்த மாதிரியான இன்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, அதனால அவங்க அன்னையிலேருந்து ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. உடனே அந்த அடி வாங்கின பசங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்டே போய் அந்த அமைதியான பொண்ணு எங்கே இருக்கிறா, அவளை பற்றி தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னும் போது
அந்த அமைதியான பொண்ணு ஒரு கடையில் வேலை பாப்பா, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ ஏழ்மையான பொண்ணாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினச்சோம், அவ்வளோதான்ப்பா, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் அந்த பொண்ணு பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு இவங்க கதற. உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக அந்த கடைக்கு போய் விசாரிக்கிறான். அங்கே ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயினை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது, அது போக அவள் அந்த கடைக்கும் 2 நாளாக வேலைக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வரும்போது அந்த அமைதியான பொண்ணு இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணி உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறா. என்னன்னு பார்த்தா அதில் ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறா, என்னுடைய அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சு இங்கே படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஸ்கூலுக்கு வரவும் எனக்கு விருப்பம் இல்லை இப்போ, அதனால எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் காமிக்கிறா. என்னன்னு பார்த்தா இவளுக்கு டான்ஸ் கிளாஸ் சேரணும்னு ரொம்பவே ஆசை இல்லை. ஸோ அதுக்கு கார்டியனா நம்ம ஹீரோவை சைன் பண்ண சொல்கிறா, அதுவும் அண்ணன் முறையில். ஸோ இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை அண்ணனா தான் பார்க்குறா. அது போக இவளுடைய பேரும் ஹீரோடைய தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளுடைய பேரும் சேம் தான். அதனால நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணை தங்கச்சியாக தான் பார்க்குறான். ஸோ அதனால அந்த பொண்ணுக்கு சைன் பண்ணி அப்படியே அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இப்போ அடுத்த சீனில் இந்த வில்லனை காமிக்கிறாங்க. அவனை ஹீரோ வந்து கொலை பண்ண வந்திருப்பான் இல்லையா, அதனால அவனுடைய ஆளுங்களை வச்சு விசாரிச்சு ஹீரோ யாரு, எங்கேருந்து வந்திருக்கிறான், எங்கே தங்கி இருக்கிறான் அப்படின்ற எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான். அதனால ஹீரோவை தத்தெடுத்தாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த மெடிக்கல் ஷாப்புக்கும் வந்துட்டான். ஸோ வந்து அந்த அம்மா கிட்ட பயங்கரமாக மிரட்டி கேட்குறாங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போகுது இவங்களும் ஏஜென்ட் தான், ஆனால் செக்ஷன் 45 சேர்ந்தவங்க, ஸோ கண்டிப்பாக நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போய், இங்கே பாருங்க என்னை விட்டுருங்க, நான் உங்களுக்கு எல்லா பணத்தையும் ஆனால் தந்துடுறேன், என்னுடைய வேலையே பிளாக் மணியை ஒயிட்டாக மாற்றுறது தான், ஸோ என்கிட்ட நிறைய பணம் இருக்கும், ஸோ அதை கூட எடுத்துகிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. இருந்தாலும் இவனுங்க இந்த அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டில் பார்த்தா அப்பா வந்து இதை பற்றி தெரியாமல் அப்படியே அவர் பாட்டுக்க வேற இதில் கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது அவரையும் வந்து கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் இந்த லாக்கரில் பார்த்தா ஏகப்பட்ட பணம். ஸோ இதெல்லாம் பார்த்த இந்த கொலகாரன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஆளுங்க கிட்ட, இந்தாங்கடா இந்த எல்லா பணத்தையும் எடுத்துட்டு நீங்கள் வந்து கிளம்பிடுங்க, இன்னும் மிச்சம் இருக்கிறது அந்த ஹீரோ தான், அவனுக்கும் எனக்கும் தனி கணக்கு இருக்குது, ஸோ நான் அவனை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்க இவன் மட்டும் நம்ம ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பைக்கில் அந்த இடத்துக்கு வரான். ஸோ வந்துட்டு அப்படியே மெல்ல உள்ள வந்து பார்த்தா இவனை தத்தெடுத்து அப்பா வந்து இறந்து கிடக்குறாரு. ஸோ இதை பார்த்து அவனுக்கு தெரிஞ்சிடுது ஏதோ தப்பு நடக்குதுன்ற மாதிரி. ஸோ அடுத்த ரூம்ல போய் பார்த்தா அந்த வில்லன் உட்காந்து இருக்கிறான். வாடா வா, உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சின்ன பொடி பயலா இருந்துட்டு என்னையே கொலை பண்ணலான்னு பார்த்துட்டியா, இன்னைக்கு நீ ஏன் பிறந்தோன்னு ஃபீல் பண்ண வைக்கிறேன் பாரு அப்படின்னு டைலாக்லாம் பேசி ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். ஆனா ஹீரோவை எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா ஹீரோ தான் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருக்கான் இல்லையா, அதனால பதிலுக்கு பயங்கரமா சண்டை போடுறான். இதை வந்து அந்த கொலைகாரன் எதிர்பார்க்கல. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவனை அடிச்சு கடைசியில கொடூரமா கொலை பண்ணிட்டான். இப்படி ஹீரோ யாருன்ற மாதிரி தெரியாம வந்து வசமா மாட்டி இறந்து போயிட்டான். ஸோ இப்போ இவனை தத்தெடுத்தவங்களும் இறந்துட்டாங்க இல்லையா, அதனால என்ன பண்றான்னா இந்த வீட்டை ஆக்சிடென்ட் ஆன மாதிரி செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க உள்ள கேஸை திறந்து ஃபயர் பற்ற வச்சுட்டு அங்க இருந்து அப்படியே தப்பிச்சு போயிடுறான். ஆனா இவனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த கொலைகாரன் கூட சண்டை போடும்போது கத்தி வந்து லைட்டா குத்தி இருக்கும். அதனால யூனிட் 8 சேர்ந்த ஆளுங்க வந்து இந்த கொரியால அங்கங்க இருப்பாங்கல்ல, அப்படி ஒருத்தவங்களை போய் மீட் பண்ண போறான். அது வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாட்டி இருந்தாங்க இல்லையா, அதாவது ஹீரோடைய அப்பாவும் இவங்கள தானே மீட் பண்ணியிருப்பாங்க, அவங்கள வந்து மீட் பண்ண போறான். ஏன்னா இவன் இப்போ நம்புறது இந்த ஒரு பாட்டியை மட்டும்தான். ஸோ இவங்களுக்கு என்ன வேலைனா இந்த மாதிரி கொரியால இவங்க யூனிட்டை சேர்ந்த ஆளுங்களுக்கு நல்லா ஆறுதல் படுத்துறது, மோட்டிவேட் பண்றது, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கறதுன்றது தான் இவங்களுடைய வேலையே. ஸோ இதனால இவங்க நம்ம ஹீரோவுக்கு சரி ஒன்றும் இல்லப்பா கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ன்ற மாதிரி அப்படியே ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க. அதே டைம்ல இந்த சைடு இந்த போலீஸ்காரரை காமிக்கிறாங்க. அவரு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டாரு. ஸோ உள்ள வந்து ஹீரோ தத்தெடுத்த அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு இவங்க யாருன்றத நல்லா விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க கொரியாவை சேர்ந்த யூனிட் 8 சேர்ந்த ஏஜென்ட்ன்ற மாதிரி தெரிய வருது. ஸோ அதனால ஹெட் ஆஃபீஸர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நாட்டில் நிறைய கொரியாவை சேர்ந்த ஏஜென்ட் வந்து ஸ்பையா இருக்கிறாங்க, அது போக இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பையனையும் தத்தெடுத்தாங்க ஹீரோ, அவனும் ஒரு ஏஜென்ட்டாக தான் இருக்கணும், ஸோ அவனையும் நம்ம சீக்கிரமா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அந்த பாட்டி கடையில் இருக்கான் இல்லையா, அவங்க கூட நல்லா க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறான். ஏன்னா பாட்டியே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. அதனால அவனுடைய ஃபேமிலி ஃபோட்டோலாம் காமிக்கிறான். ஸோ அந்த ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்ததுமே பாட்டி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் சீன்ல உள்ள ஏஜென்ட்டையும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இருந்தாலும் அதை பத்தின உண்மை எதையுமே சொல்லலை. ஏன்னா ஸ்பையா இருக்கிறவங்க இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது போல, அதனால மறைச்சிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோவுக்கு புதுசா ஒரு பார்சல் வருது. என்னடா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கேனல் தான் அனுப்பியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஃபோன் அனுப்பியிருக்கிறாரு. ஸோ ஃபோன் பண்ணி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீ அந்த கொலைகாரனை கொன்னுட்ட, அதுக்கு உன்னை நான் நல்லா பாராட்டுறேன், ஸோ உன்னுடைய தங்கச்சியும் நான் விட்டுடுறேன், ஆனா கடைசியா ஒரு வேலை மட்டும் இருக்குது. அந்த கொலைகாரங்களுடைய ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ஒயிட் மணியை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானுங்க. அந்த மணியை எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே நீ கலெக்ட் பண்ணணும், அது அவனுங்க ஆளுங்க தான் வச்சிருப்பாங்க, நீ கொலைகாரனை கொண்டுட்ட ஆனா அவங்க ஆளுங்க கிட்ட இருந்து அந்த பணத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன்னா கம்ப்ளீட்டா வேலை முடிஞ்சிடும். ஸோ உன்னையும் உன்னுடைய தங்கச்சியும் நாங்கள் ஃப்ரீயா விட்டு உங்களுக்கு ஏத்த ஒரு நல்ல வேலையுமே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல, ஸோ அடுத்தது ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சரின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்தது அந்த கொலைகாரனுடைய ஆளுங்க எல்லாத்தையுமே தேடி எப்படியோ கண்டுபிடிச்சிடுறான். ஸோ அந்த ஆளுங்க கொள்ளையடிச்ச பணத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாத்தையுமே டைமண்டா மாத்தி அதை அவங்களுடைய பாஸ் ஒருத்தர் இருப்பாரு அவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ என்ன பண்றானா அவங்க எதிர்பார்க்காத டைம்ல கண்ணை வச்சு அங்க இருக்கிற 1-2 பேரை போட்டு தள்ளிடுறாரு. ஏன்னா அங்க கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால கடைசியா அந்த டைமண்ட் வச்சிருக்கிறவனே மிரட்டி அந்த டைமண்டையும் வாங்கிட்டு எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு போறான். ஸோ இவனுடைய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அதனால அந்த பாட்டியை மீட் பண்ணி நான் ஊருக்கு கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே ரொம்ப எமோஷனலா பேசிட்டு அடுத்தது இவனுக்கு தெரிஞ்சது யாரு, நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு தானே, அதான் அந்த அமைதியான பொண்ணு, அவளையும் போய் மீட் பண்ணி இந்த மாதிரி நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போலான் இருக்கிறேன், அதனால இனிமேல் நான் வந்தாலும் தான் வருவேன், உன்னை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஏஜென்ட்ன்றதை மறைச்சிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறான். அதே டைம்ல இந்த சைடு நார்த் கொரியாவை காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா யூனிட் 45 சேர்ந்த ஆளுங்க இருப்பாங்கல்ல அவங்களுடைய ஹெட்டு, அதுக்கப்புறம் இந்த சவுத் கொரியா இருக்குல்ல இந்த கவர்மெண்ட் இவங்களுடைய ஆளுங்களும் ஒரு மீட்டிங் போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மீட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க எங்க யூனிட் 45 சேர்ந்த ஏஜென்ட் அங்க இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு என்ன வேலைன்னா இந்த நாட்டிலே இருந்து அங்க ஏஜென்ட்டா வந்திருக்கிற யூனிட் 8 கொலை பண்றது தான் அவங்களுடைய வேலையே. ஆனா அந்த யூனிட் 8 தான் உங்க நாட்டில் இருக்கிற நிறைய இதை வந்து கலெக்ட் பண்ணி அதை இங்க இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டிவா அனுப்பிட்டு இருக்காங்க. சொல்ல போனா நாங்களே உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்றோம், சரி ஓகே நான் எங்களுடைய யூனிட் 45 சேர்ந்து எல்லாத்தையுமே திருப்பி இங்க வர சொல்லிடுறேன், ஆனா அதுக்கு பதிலாக நீங்க யூனிட் 8 சேர்ந்து எல்லாத்தையுமே கொலை பண்ணுவீங்களா, ஏன்னா உங்க நாட்டுக்கு நல்லது தானே, இன்ஃபர்மேஷன்லாம் நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ சவுத் கொரியாவை சேர்ந்த இந்த ஹையர் ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா சரின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஸோ அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த நாட்டில் ஸ்பையா பதுங்கி இருக்கிற யூனிட் 8 சேர்ந்தவங்க யாரெல்லான்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வருது. அதில் அந்த பாட்டியும் வராங்க, ஏன்னா அவங்களும் யூனிட் 8 சேர்ந்தவங்க தானே. கட் பண்ணால் அந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்பருக்கு வரான். அப்படியே வந்து அங்கே இந்த யூனிட்டை சேர்ந்த இன்னொரு ஏஜென்ட்டை மீட் பண்ணி இங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் வந்ததுமே அவன் என்ன பண்ணிட்டானா ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை லைட்டாக குத்திடுறான். டேய் என்னடா பண்ணுற, எதுக்குடா என்ன குத்துன அப்படின்னு கேட்கும்போது தான் இவன் சொல்கிறான் எனக்கு என்ன வேலை தெரியுமாங்க, இங்கேருந்து திரும்பி நம்ம நாட்டுக்கு போக வருவீங்கல்ல உங்களை மாதிரியான ஆட்களை கொலை பண்ணுறது தான் என்னுடைய வேலையே. சொல்லப்போனால் உன்னுடைய அப்பாவையும் இவங்க தான் கொலை பண்ணாங்க, ஏன்னா இங்கே இருந்த ஏஜென்ட் மறுபடியும் உயிரோட ஊருக்கு போகவே கூடாது, அதுதான் நம்ம கவர்மெண்ட்டோடைய ரூலே அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். இது கேட்ட நம்ம ஹீரோக்கு பயங்கரக்கும் வருது. அதனால அவனை டேக்கிள் பண்ணி எப்படியோ அவனையும் போட்டு தள்ளிட்டு அந்த ஹார்பர்ல இருந்து தப்பிச்சு போயிடுறான். அதே டைம்ல இந்த சைடு இந்த பாட்டியை பார்த்தீங்கன்னா கொரியன் நாட்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க. ஸோ எல்லாத்தையுமே என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு போலீஸை பிடிச்சி ஒழுங்கு மரியாதையா என்னை விட்டு தள்ளிப்போங்க அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். ஸோ இதை பாட்டியும் பார்த்துட்டு இவனும் மாட்டினா அவ்வளோதான், இவனையும் கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கண்ணாலேயே சிக்னல் காமிச்சிட்டு அப்படியே போலீஸ் அட்டாக் பண்ற மாதிரி அட்டாக் பண்ண வராங்க. அதனால போலீஸ் எல்லாருமே இவங்கள சுட்டு கொல்லவும் இந்த கேப்ல நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு போறான். ஆனா இதை வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டாரு. அதனால ஹீரோ இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவரை லாக் பண்றான். இருந்தாலும் இவர் என்ன சொல்றாருன்னா தம்பி நீ பாக்குறதுக்கு சின்ன பையனா இருக்கிற, நீ கொரியன் நாட்டை சேர்ந்த ஏஜென்ட்டா, ஒழுங்கு மரியாதை எங்க கிட்ட சரண்டர் ஆகிரு, உன்னை நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ எப்படி நம்புவான், அங்க இருந்து அப்படியே தப்பிச்சு போயிடுறான். ஸோ அடி வர வாங்கியிருக்கான் இல்லையா கத்தி குத்து, அதனால எங்க போறதுன்னே தெரியல. இவனுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு யாரு, அந்த அமைதியான பொண்ணு தானே. ஸோ அவளுடைய வீட்டுக்கு வர, ஸோ அவளும் ஹீரோவை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறா. இருந்தாலும் ஹீரோக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்து அப்படியே பெட்ல வந்து படுக்க வைக்கிறா. ஸோ இந்த டைம்ல அங்க நியூஸ் சேனல்ல என்ன போடுறாங்கன்னா இந்த மாதிரி கொரியன் நாட்டை சேர்ந்த ஏஜென்ட் வந்து தப்பிச்சு போயிருக்காங்க, அதுல ஒருத்தன் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி போட, இதை பார்த்து இவ ஷாக் ஆகுறான். நம்ம கிட்டே ஹீரோ இதெல்லாம் சொல்லாம மறைச்சிட்டானே அப்படின்னு மிரண்டு போக, இருந்தாலும் எதுவுமே சொல்லல. ஸோ அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ கண் முழிச்சதுமே நீ இங்கே இரு, நான் உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரேன் அப்படின்னும் போது ஹீரோக்கு வந்து சந்தேகம் ஆயிடுது. ஓ நான் ஏஜென்ட்ன்றது தெரிஞ்சிருச்சா, நீயும் என்ன மாட்டி விட பாக்குறியா அப்படின்னும் போது, அட லூசு பையில நான் எப்படி மாட்டி விடுவேன், எனக்குன்னு ஒண்ணுன்னு வரும்போது நீ தானே பண்ண, இந்த டைம்ல உன்னை எப்படி நான் காட்டி கொடுப்பேன், உன்னை பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறா. அதே டைம்ல இந்த சைடு நார்த் கொரியால அந்த கேனல் காமிக்கிறாங்க. ஸோ இவர் தானே நம்ம ஹீரோ அனுப்பியிருப்பாரு. அது போக நம்ம ஹீரோவும் அந்த பணத்தை எடுத்துட்டு தப்பிச்சிட்டான்றது தெரிய வருது. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒழுங்கு மரியாதையா அந்த பணம் எனக்கு வரணும், இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு இவருடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பேச இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனால அவர்கிட்ட சார் நான் சவுத் கொரியாவுக்கு போய் ஹீரோவை மீட் பண்ணி எப்படியாவது உங்க பணத்தை நான் வாங்கிட்டு வந்துடுறேன், ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பிளான் போடுறான்னா இவனுடைய தங்கச்சி இருக்கா இல்லையா ஹீரோடைய தங்கச்சி, அவளை கூப்பிட்டுட்டு அப்படியே நார்த் கொரியாவுக்கு போக ஆரம்பிக்கிறான். அதே
டைம்ல இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோக்கு ஏதாவது மருந்து வாங்கலாம் அப்படின்னு மெடிக்கல் ஷாப்க்கு வரும்போது அங்க பார்த்தா கரெக்டா அந்த போலீஸ்காரர் வந்துடுறாரு. ஸோ வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஹீரோயின் தான் க்ளோஸ் ஆன ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டேன், அது போக அவன் ரொம்பவே ஆபத்துல இருக்கிறான், ஸோ அவனை எங்கேயாவது பார்த்தியா, அவனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து உஷாராக்கி இல்ல அவனை நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நீ பார்த்தியானா என்கிட்ட சொல்லு சரியா அப்படின்னு கார்டையும் கொடுத்துட்டு அவன் மிகப்பெரிய ஆபத்துல இருக்கிறான் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு போறாரு. ஸோ கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த வில்லனை காமிக்கிறாங்க. அவன் இந்த கொரியாவுக்கு வந்துட்டான் இல்லையா, ஸோ வந்ததுமே ஹீரோக்கு தான் கால் பண்றான். கால் பண்ணி ஏன்டா பொடி பயல, என்கிட்டயே நீ உன்னுடைய இதை காமிக்க பார்த்தல, உன்னுடைய தங்கச்சி இப்போ என்கிட்ட இருக்கிறா, நீ மட்டும் இப்போ அந்த டைமண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இங்க வரலனா உன்னுடைய தங்கச்சியை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க. ஸோ ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால பயங்கரமா ரெடி ஆகி அவனுடைய பைக் எடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறான். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரெண்டு பொண்ணும் பாக்குறா. ஸோ அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே என்ன பண்றானா, அந்த போலீஸ்காரன் இருக்கான்ல அவனுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ எங்கேயோ கிளம்பி போறான், ஸோ அவனை காப்பாத்துங்க, நீங்க தானே ஆபத்துல இருக்கான்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஹீரோ இவளுக்காக ஒரு லெட்டர் ஒன்று வச்சுட்டு போயிருக்கிறான். ஸோ கட் பண்ண அந்த சைட் போலீஸ் டீமை காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பயங்கரமா நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. அப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தேடும் போது ஒரு டிராபிக்கை தாண்டி போறது தெரிய வருது. உடனே போலீஸும் ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறான். அந்த இடத்துல தான் வில்லனும் இருக்கிறான். ஸோ வில்லனை வந்து மீட் பண்ண அதே இடத்துக்கு ஹீரோ ஃபாலோ பண்ணி ஒரு போலீஸ்காரரும் வந்துட்டாரு. ஸோ இங்க வில்லன் என்ன சொல்றானா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் கிட்ட இருந்து நீ இப்படி பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒழுங்கா டைமண்ட் எங்க அதை கொடு அப்படின்னு கேட்கும்போது நான் என்னுடைய தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது கார்ல வந்து தங்கச்சி வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ஹீரோ பார்க்குறான். ஆனால் இந்த டைமில் ஹீரோவுக்கு பின்னாடி பார்த்தா ஒருத்தன் வந்து ஹீரோவை கொலை பண்ணுறதுக்காக கன்னோட நின்றுட்டு இருக்கிறான். ஸோ இது எல்லாமே அவனுடைய செட்டப் தான் போல. கரெக்டாக அவன் சுட வரும்போது இங்கே போலீஸ் டீம்ல இருந்து ஒருத்தர் வந்தார்ல, அவர் வந்து அவனை சுட்டு எப்படியே நம்ம ஹீரோ காப்பாத்திட்டாரு. ஸோ ஹீரோ உஷாராக்கி அந்த கேனலை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள இந்த தங்கச்சி பொண்ணை அடைச்சு வச்சிருந்த கார் வந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்குது. உடனே இவன் தங்கச்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு காரை துரத்த ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ள நிறைய போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த காரை மடக்கி பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த போலீஸ் கிட்ட மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து அப்படியே தப்பிச்சு போயிட்டான். அது போக அந்த கேனலும் இருக்கான் இல்லையா, அவனும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டான். அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது இந்த வில்லனுக்கு பயங்கர கோவம் வருது. எப்படி அவன் இப்படி பண்ணலாம், அவனை விடக்கூடாது, எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபர்ஸ்டாவது ஹீரோடைய தங்கச்சி இருந்தா அது மூலமா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்போ யாருமே இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது தான் இங்க வந்து நம்ம ஹீரோயின் கூட க்ளோஸா இருந்தான்றது இவங்களுக்கு தெரிய வருது. உடனே என்ன, அப்புறம் அந்த ஃப்ரெண்டு பொண்ணை வந்து கடத்திட்டு வந்துட்டான். அதே டைம்ல இந்த சைடு தங்கச்சி பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் சேஃபா வச்சிருக்காங்க. அந்த டைம்ல இங்க நம்ம ஹீரோக்கு அந்த கேனல் கால் பண்ணி என்னடா தம்பி தப்பிச்சுட்டே நினைக்கிறியா, உன்னுடைய தங்கச்சியை காப்பாத்தினா என்ன, உன்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணு இப்ப என்கிட்ட தான் இருக்கிறா, ஒழுங்கு மரியாதையே நீ வரலன்னு வச்சுக்கோயேன், அவளை நான் துண்டு துண்டா கொலை பண்ணி போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட. இங்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ நம்மளால நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு டெலிஃபோன் மூலமா அந்த போலீஸ் நம்பருக்கு கால் பண்றான். கால் பண்ணி என்னுடைய தங்கச்சியை மட்டும் நீங்க சேஃபா பாத்துக்கோங்க, அது போக எனக்கு முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அது முடிஞ்சதுமே நானே வந்து சரண்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு எங்க போறான்னா அந்த வில்லன் வர சொன்ன இடத்துக்கு போறான். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன பண்றான்னா, சரி நம்ம போலீஸ்காரங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி அதை அட்டன் பண்ணாம லொகேஷன் பார்த்து வரட்டும்னு சொல்லிட்டு பைக் மேல வச்சுட்டு நேரா பாத்தீங்கன்னா உள்ள போறான். ஸோ அவன் எதிர்பார்த்த மாதிரியே வில்லன்கள் எல்லாருமே கன்னோட ரெடியா இருக்கிறாங்க. ஹீரோ போட்டு தலை தான் போறாங்கன்றது ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சு போகுது. இருந்தாலும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு சேஃபா இருக்காளா அப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த கேனல் கிட்ட வந்து பேசுறான். நான் உங்களுக்கு உண்மையா தான் இருந்தேன், நீங்க கொடுத்த வேலையெல்லாம் நான் செஞ்சேன், ஆனா நீங்க எனக்கு இப்படி பண்ணுவீங்கன்றத நான் நினைச்சு கூட பார்க்கல, எல்லாமே இந்த வெறும் டைமண்ட்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான்னா அந்த டைமண்டை தூக்கி மேல போட்டுடுறான். ஸோ அதனால அது அப்படியே ஸ்பிளிட் ஆகி பொத்துன்னு கீழே விழ உடனே எல்லாருமே அதை பாக்குறாங்க. இந்த டைம்ல கிடைச்ச கேப்ல நம்ம ஹீரோ மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து 1-2 பேரை ஷூட் பண்ணி அந்த இடத்துல மறைஞ்சிக்கிறான். மறைஞ்சிட்டு ஆல்ரெடி இவன் ஒரு பாம் கொண்டு வந்திருப்பான், அந்த பாமையும் இந்த ரூம்குள்ள தூக்கி போட்டுட்டு எப்படியோ ஃப்ரெண்டு பொண்ணை மட்டும் காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வரான். ஸோ இதனால உள்ள இருந்த எல்லாமே வெடிச்சு சேதறுது, நிறைய பேர் செத்து போறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பேர் உயிரோட தான் இருக்கிறாங்க, அந்த கேனலும் உயிரோட தான் இருக்கிறான். ஸோ வெளியில இந்த ஃப்ரெண்டு பொண்ணை சேஃபா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே என்னால தான் ஸ்டார்ட் ஆச்சு, என்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஸோ நானே இதை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேகமா இங்கிருந்து போக சொல்லி இவன் மறுபடியும் உள்ள கிளம்புறான். அதே டைம்ல இந்த சைடு நல்ல வேலையா பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரரும் வந்துட்டாரு. போலீஸ்காரர் வந்து ஃப்ரெண்டு பொண்ணை காப்பாத்தி ஹீரோ எங்கன்ற மாதிரி கேட்க அவளும் எல்லாத்தையுமே சொல்ல வேக வேகமா உள்ள வந்து பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ அந்த கேனலை வந்து கன் பாயிண்ட்ல வச்சிருக்கிறான். அவர் வந்து ஹீரோ கன் பாயிண்ட் வச்சிருக்க. இங்க அந்த போலீஸ்காரர் வந்து ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் கண்ணை கீழே போடுங்க அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும்போது ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல இவரை மாதிரி ஆட்களை உயிரோட விட்டா என்னை மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாகும், இவரை நான் விட மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அவரை ஷூட் பண்ணிட்டான்.
அவரும் அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இருந்தாலும் அவர் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா மயக்கத்துல கீழே உட்காந்துட்டான். உடனே போலீஸ்காரர் தான் வந்து எப்படியோ நம்ம ஹீரோ பிடிக்கிறாரு. ஹீரோவுக்கு என்ன ஆசைனா எப்படியாவது கடைசியில என்னுடைய தங்கச்சியை நான் பாத்துடணும் அப்படின்றது தான். இங்க இந்த போலீஸ்காரர் நம்ம ஹீரோ எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக கார்ல கூட்டிட்டு போறாரு. ஆனா போற வழியிலேயே நம்ம ஹீரோ வந்து இறந்து போறான். ஸோ இதை பக்கத்துல இருந்து பார்த்த ஃப்ரெண்டு பொண்ணு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. அது போக நம்ம ஹீரோ இவங்களுக்காக ஒரு லெட்டர் வச்சிருப்பான் இல்லையா. ஸோ அது என்ன லெட்டர்னா, இந்த மாதிரி நான் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், ஆனா அது எல்லாத்துக்குமே பலனா என்னுடைய தங்கச்சியை நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ போறேன்னா மறுபடியும் உயிரோட வருவானா என்னன்றது எனக்கு தெரியாது. அதனால ஒருவேளை நான் உயிரோட வரலனா என்னுடைய தங்கச்சியை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்காக லெட்டர் எழுதி வச்சிருந்திருப்பான். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு கடைசியாக என்ன பண்ணுறான்னா இந்த தங்கச்சி பொண்ணை வந்து மீட் பண்ணுறா. ஸோ தங்கச்சி பொண்ணும் அண்ணா எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்க அண்ணாவா, என்னுடைய ஃப்ரெண்டு தான், அவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை முடிக்கணுன்றதுக்காக வெளியில கிளம்பி போனான். ஸோ கண்டிப்பாக திரும்பி வந்துடுவான், அது வரைக்கும் நீ என் கூட இரு சரியா அப்படின்ற மாதிரி தங்கச்சி பொண்ணை கூட்டிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து போகிறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன நார்மல் நம்ம தமிழ் படம் மாதிரி தான் இருந்தாலும் கொரியன் லாங்குவேஜில் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.